செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? அதன் பாதிப்புகள் என்ன? செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? அதோட பாதிப்புகள் என்ன அப்படின்னா, செவ்வாய் தோஷம்னா என்னன்னா, அது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு வந்து 7லேயோ 8லேயோ இல்லை 4லேயோ இல்லை 12லேயோ இல்லை 2லேயோ இதெல்லாம் இருந்ததுன்னா தோஷம். அதாவது லக்னத்திலிருந்து 4, 7, 8, 12 அப்படின்றது சொல்லுவாங்க. 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீடு, நிலம், வாகனம் இது சம்மந்தமானதில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். 7ல் இருந்தால் மனைவி பிரச்சனை வரும். 8ல் இருந்தால் ஆயுளில் பிரச்சனை வரும். 12ல் இருந்தால் நிம்மதி அந்த மாதிரியான விஷயங்களில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க பாரம்பரியத்தில். அது லக்னத்திலேருந்து பார்க்குறாங்க. அது எல்லா லக்னங்களுக்கும் அது தோஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில லக்னங்களுக்கு அது பாதிப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு மேஷ லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், விருச்சிக லக்னமாக பிறந்து அவங்களுக்கு 7, 8ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது தோஷம்னு சொல்லுவோம். அதேமாரி ராகு கேதுவும் அதேமாரி தான். அவங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கணும். அவங்களோட பாவ தொடர்பில், பாவமுனை தொடர்பில் அவங்களுக்கு செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா தான் அது தோஷம் நம்ம எடுத்துக்கலாம். திருமணத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குன்றது நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து 7ஆம் பாவத்தில் இருந்தாலோ, 7ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து காமகுணம், அதிக உணர்ச்சிகள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரியான மேட்ச் உள்ள ஜாதகத்தை பார்க்கணும். அதேமாதிரி 8ஆம் பாவத்தில் இருந்ததுனாலோ, அவங்களுக்கு வந்து வலி வேதனை அதிகமாக கொடுக்கும். அதுக்கு வந்து அதுவும் வந்து நம்ம இந்த மேரேஜ் மேட்சிங் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி செவ்வாய் உள்ள ஆளை மேட்ச் பண்ணால் அது மூலமாக சரி செய்யக்கூடிய அமைப்புகள் நம்மளுக்கு பார்க்க முடியுது. சரிங்களா? அதனால் செவ்வான்றது பொதுவாக எல்லா லக்னங்களுக்கும் பார்க்காதீங்க. தசை நடக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த லக்னமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நம்ம பார்க்கலாம். சரியா? வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.